நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கமலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்காரோ, இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5 உட்காந்துருக்காருன்னு நிறையா அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. கடக ராசி அன்பர்கள், கடகம் ஒரு சிகரம், ஒரு பொண்ணு பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் தன்னுடைய மனதார உள்ள சந்தோஷத்தை எப்போ அடைவோம் என எதிர்பார்த்து காத்திருப்பவங்க தான் நீங்கள். சார் எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு பதவி உயர்வும் வேண்டாம், நிம்மதியான பாசமான அன்பான உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய உறவு கிடைக்குமா, ஃபஸ்ட்டு நாங்கள் இனிமேலாவது எங்களுக்காக வாழுவோமா அப்படிங்கிற பல கேள்விகளுடன், அதாவது கடந்த ஒரு 7.5 வருட காலமாக மகர ராசிக்கு 7.5 அப்படின்னாங்களே, கடைசியில் பார்த்தா எங்களுக்கும் அந்த 7.5 எங்களையும் பாதிச்சிச்சோ அப்படிங்கிற சிந்தனையுடன் செயல்பாடு கொண்டு கொண்டிருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பாயிண்ட்ஸில் போகுமே அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக அப்படி ஜம்முன்னு உட்காரும். அப்போ ஜென்ம குரு என்றால் வனவாசம்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துக்கிருக்குமே. ஏற்கனவே உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, இதில் வனவாசம் போயிடுவோமா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்மகுரு என்பவர் குரு அமர்ந்த இடம் வந்து ஒரு லாக் பண்ணும். ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் லாக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டும் உங்களுக்கு விதி விலக்கு. ஏன்னா உங்களுடைய வீடை தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க நம்ம பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க, என்ன பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கெட்டது பண்ண மாட்டாங்க. நம்மளை அவங்க லைக் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் குரு என்ன பண்ணுறாரு, உங்களை ரொம்ப லைக் பண்ண போகிறார். அப்படியே உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்து உங்களுடைய புத்திகளை சிறப்படைய வைக்க போகிறார், உங்களுடைய கனவுகளை நினைவாக்க போகிறார். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு பல விஷயங்கள் நிறைவேறவே இல்லையோ, பல விஷயங்களை உங்களால் செயல்படுத்தவே முடியலையோ, அதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை குரு பகவான் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா 5ஆம் இடம் தான் நம்முடைய புத்தி, 5ஆம் இடம் தான் நம்முடைய சிந்தனைகள், 5ஆம் இடம் தான் நம்முடைய கற்பனைகள். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனால் அது உங்களுக்கு காணாமல் போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு, குரு பகவான் இயக்கி கொடுக்குறாரு. அதே போல் நம்ம 2K கிட்ஸ்லாம் கதறாங்க, சார் லவ் பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்கேன், 1 லவ்வா 2 லவ்வா அப்படிங்கிற மாதிரி 2K கிட்ஸில் பல கடகராசிக்காரங்க இவங்களாம் உண்மையாக அன்பு காட்டுவாங்க, நீங்களும் யோசிச்சு பார்க்கிங்க. வர்றது ஃபுல்லாக உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாகவே உங்களை கஷ்டப்படுத்திப்பாங்க. ஸோ காதலில் சிக்கி தவிச்சு தன்னைத்தானே இழக்கக்கூடிய, தன்னுடைய பொருள்களை இழக்கக்கூடிய, தன்னுடைய மன வலிமையை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் வலிமை அதிகமாக போகுது, திறமை அதிகமாக போகுது, உண்மையான காதல் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை தான் சார், ஒரு 10 வருஷமாக லவ் பண்ணேன், இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சே தெரியல, ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி நடந்து என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், அந்த போராட்டத்துக்கு விட கிடைக்கல சார். ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணாங்கன்னு உண்மை தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காதலாக இருந்தால் நிறைவேறும், உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. சார் இப்போயும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அவங்க குடும்பத்தில் எங்களை ஏற்றுக்கிற மாட்டேங்காங்க, எங்கள் குடும்பத்துலேயும் அவங்கள ஏற்றுக்கிற மாட்டேங்காங்க. ஆனால் நாங்கள் பெற்றோருடைய சம்மதத்துடன்
எக்காரணத்தை கொண்டும் அவங்களை காயப்படுத்தக்கூடாது. உண்மையான அன்பு எங்கள் 2 பேருக்கு இருக்க மாதிரி எங்களுடைய வீட்டு மேலேயே நான் வச்சுருக்கோம். எங்கள் காதல் நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வலிமை. சார் காதல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் முடிச்சாச்சு சார். திருமண வாழ்க்கை நீங்கள் போனவட்ட வீடியோ சொன்ன மாதிரி தான். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், அவர் அந்த பக்கம் இருப்பார், நான் அந்த பக்கம் இருப்பேன். ஒரே தெருவுக்குள்ளே இருக்கோம், வேறு வீட்டில் இருக்கோம். ஸோ இப்படி நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் மனசார நீங்கள் நேசிக்கிற விஷயத்த குரு பகவான் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு இன்டியூஷன் பண்ணுவார். உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. பிரிந்த உறவு இணையக்கூடிய வாய்ப்பு. சார் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரன் அமைய மாட்டேங்க. கட்டாயமாக காதல் திருமணம் முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதாவது ஃபேமிலியோட சம்மதத்தோடு முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் அலைன்ஸ் தேடி உங்களை அமைச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக அற்புதமாக இருக்குது. சார் எங்களுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது சார். முன்னாலாம் என்னுடைய தெய்வம் வந்து என்கிட்ட நின்று பேசும் சார். நான் கண்ணை மூணா எனக்கு அந்த அம்மனுடைய அருள் அப்படியே வைப்ரேஷன் ஆகும் சார். என் குலதெய்வத்துடைய சக்தி எனக்கு அப்படியே கிடைக்கும் சார். கடந்த காலங்களாக ஏதோ கட்டு போட்டிருக்காங்க, ஏதோ பிடிச்சி வச்சுருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக சார் அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரகத்துடைய அமைப்பினால் ஒரு லாக் ஆகிருக்கு. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு அற்புதமாக இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கும் என்பது உண்மை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்துருக்கேன், எனக்கு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க பார்த்தீங்களா? குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. சார் ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை கட்டாயம் உண்டு. சார் 2மே ஆம்பளை பையனாக இருக்கான், ஒரு மகாலட்சுமி எனக்கு கிடைக்கணும் சார், கட்டாயமாக கிடைக்குமா? உறுதியாக உங்களுக்கு 3வது குழந்தை மகாலட்சுமியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 குழந்தையுமே எனக்கு பெண் குழந்தைகள் இருக்குது, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இருக்கா சார், ஒரு ராஜா மாதிரி ஒரு பையன் வேணும் சார். கட்டாயமாக 3வது குழந்தை எதிர்பார்க்குற குழந்தை, ஆண் குழந்தையாக எதிர்பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தையாக எதிர்பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். ஏற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்திலும் ஒரு அதிகமாக சிறப்படையக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். கடகராசியில் வந்து ஜென்ம குருவானவர் அமர்றாரு. அப்போ எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ராமரை பற்றி உதாரணம் சொல்கிறோம். இந்த பிறப்பின் நோக்கம் வந்து நிறைவேறப் போகுது. ஏன்னா அவங்க ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிலேயே உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ 2 பேருமே வந்து நட்பு தான். அப்போ ராமர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாடாளவா இங்கே பிறந்தார்? இல்லை. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒருவன் ஒருத்திங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் வந்தார். அப்போ அந்த ஒரு தாத்பரியத்தை, அந்த பிறப்பின் நோக்கமே அதுதான். அவருக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இருந்து ஏன் அவர் வந்து காட்டுக்கு போகணும், அதுக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து உணர்த்தினவர் தான். நமக்கும் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு புனிதமான இதிகாசம் இன்றைக்கி இருக்குது. நிறைய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அந்த ராமாயணம் வந்து பாட புத்தகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இந்த 1 வருஷ காலத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா மனதிற்குள்ளே நிறைய வந்து புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருப்பீங்க. யார் வீட்டுக்கு வந்தாலுமே பாருங்கள் அவங்கள வந்து பசி அமர்த்தாமல் நீங்கள் விட மாட்டீங்க. வந்தோடனே பாருங்கள் ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு தான் இந்த குணங்கள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது பாருங்கள் உங்களை வந்து ஒரு வசவு செஞ்சாலோ இல்லை உங்களை ஏதாவது காயப்படுத்தினாலும் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து கண்ணீர் வந்து தத்தளித்து அப்படி நிற்கும். அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதிகமாக எமோஷனல் நீங்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பாக்கியாதிபதியானவர் 5, 7, 9ஆம் இடமான முக்கியமான ஸ்தானங்களில் பார்வை செய்கிறாரு. அப்போ அதிகமாக புத்திர தோஷத்தை கொடுத்தவரும் அந்த கடகராசி அனுபவிக்கிறவங்க கடகராசிக்காரங்களும் தான். இப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதற்குரிய மருத்துவமாகட்டும் ஒரு பரிகாரமாகட்டும் கோவில் வழிபாடு ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த தாமதப்பட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். சரி எனக்கு வந்து குழந்தைகள்லாம் இருக்குது ஓகேவாயிடுச்சு, ஆனால் அதனுடைய வாழ்க்கையில் அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படுற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிற மாட்டேங்காங்க, அவங்களுடைய சேர்க்கை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே
கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த குருவானவர் தன்னுடைய 5ஆம் பார்வையில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லபடியாக மதம் மாறி நல்ல ஒரு குணங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அதனுடைய படிப்பு விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஒரு வருட காலங்கள் இந்த குரு கடகத்தில் இருக்கிறப்ப நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த காரிய தடைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குருபகவானுடைய பார்வை படுறதுனால உடைய தந்தை வழியில் வந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த ஒரு 6 வருஷமாக. அப்போ அதெல்லாம் சரியாகி அந்த வழக்குகளை நீங்கள் வந்து ஜெயிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து லாபமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இந்த குரு உங்கள் கடகத்தில் இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி குருபகவானுடைய பார்வையானது 7ஆம் இடத்துல மகரத்தில் படுறதுனால பாருங்க, கடகராசிக்கு பொதுவாக வந்து தாரதோஷம் அதிகமாக உள்ளது. அப்போ இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்த நெருக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது எல்லாமே பாருங்கள், நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக பேசி ஒரு ஒற்றுமைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இல்லறத்தை வந்து சரியான முறை நடத்தி போகக்கூடிய ஒரு வெளியில் வந்து உங்களுடைய பிரச்சனை எதுவும் தெரியாத அளவுக்கு ஒரு சமரசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ அங்கே ஏற்கனவே பாருங்கள் ஆல்ரெடி சனி இருக்கார். அப்போ தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுவும் கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களே வந்து உங்களுடைய குணங்களை உங்களுடைய உயர்வான குணங்களை வந்து தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து உறவு பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு வந்து. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வந்து எப்பயுமே பாருங்கள், வியாபாரம் செய்யணும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க, தொழில் செய்வீங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு சைடாக வந்து ஒரு வியாபாரம் செய்யணும். ஏன்னா கடகராசிக்காரருக்கு பெரும்பாலும் பாருங்கள் அந்த வியாபாரத்தில் வந்து மைண்ட் செட் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ கடலில் இருந்து வியாபாரம் பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து அப்போ இந்த காலகட்டங்களை நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுயசாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வந்து சரி பார்த்துக்கிறணும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில் வியாபாரமானது பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் பாருங்கள், அம்மா ஸ்தானத்தில் வச்சு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வோம். அதே மாதிரி தான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மாவுக்கு நீங்கள் வந்து திங்கட்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் பச்சரிசி மாவில் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சு அன்னை மாரியம்மாவுக்கு பிடிச்சது பாருங்கள் மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்தை வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு வழிபாடு செஞ்சு அம்மன் முன்னாடி அமர்ந்து ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிடம், அந்த ஒரு நாளிகையாவது நீங்கள் அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலகட்டத்திலேயே பாருங்கள் மிகவும் உயர்வான வாழ்க்கைக்கு குடும்பத்திலேயே நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு வெளியுலக வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறதுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.